ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்மளோட செகண்ட் கிவ் அவே என்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வெள்ளி காயின் கொடுக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கொத்தமல்லி, பட்டை வகைகள், தக்காளி, வெங்காயம், மசாலா பொருட்கள், புதினா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா. வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6-7 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சு வரட்டும். 4-5 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வறந்து வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தட்டு போட்டு மூடி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 6-7 தக்காளி நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வேக வச்ச 1 kg மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா வந்து அந்த ஸ்பைசஸ் இறங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உருமிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மட்டனில் இறங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூளோட அந்த பச்சை வாசனை போட்டோம். கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து கிவ் அவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நியூ இயர் ஸ்பெஷலுக்கான செகண்ட் கிவ் அவே நம்மளோட சேனலில் கொடுக்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாமா? நம்ம சேனலோட லோகோவை போட்ட ஒரு ஒயிட் டிஷர்ட்டும் வெள்ளி காயினும் தான் கிவ் அவேவாக கொடுக்க போகிறோம். கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், இன்ஸ்டா பேஜில் ஃபாலோ பண்ணணும், இந்த பிரியாணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது 2 பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிவ் அவேவோட வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். அதனால் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கிவ் அவேவை நியூ இயர் அன்றைக்கி லைவில் இன்ஸ்டா பேஜில் ஃபாலோவர்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணுவோம். மறுநாளே நமக்கான கொரியரையும் போட்டு விட்டுருவோம். அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா அரிசி வெந்து வந்திருக்கணும். அரிசி ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். கல் வச்சுக்கோங்க அடியில். மேலே நம்மள செஞ்சு வச்ச பிரியாணி, அதுக்கு மேலே சூடு பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணி ட்ரம் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு கறி இல்லாதவங்க இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிரியாணி அப்படியே தலைன்னு உதிரியாக வந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. வாசனையே கமகமன்னு இருக்குது. கறிலாம் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கு. பாருங்கள். வாங்க தலை வாழை விரித்து சாப்பிட ஆரம்பிப்போம். அப்படியே உதிரியாக இருக்குது பிரியாணியை பார்க்க. தலைன்னு சூப்பராக இருக்குது. சூடான ஆஃப் பாயில், மீன் வறுவல், பிரியாணியோட மெயின் சைடு டிஷ் தயிர் பச்சடி. வாங்க சாப்பிட்லாம். Thank you.